ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, என்னோட தோட்டத்தை அடுத்த சீசனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சேகரித்து இன்னும் அப்கிரேட் பண்ணி நான் தயார் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் ஒரு சீரீஸாகவே பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் வந்து நம்ம தோட்டத்தை வந்து அடுத்த சீசனுக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதை தான் நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே பண்ண போகிறேன். அது ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ்லாம் கரெக்டாக பண்ணுவீங்க. ஏன்னா இதோட பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ன்ட்டு அந்த டைமில் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அந்த வகையாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கம்போஸ்ட்டுக்காக ஒரு பின் நான் வந்து வாங்கியிருக்கேன். பின்னுனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய கேன் வாங்கியிருக்கேன். இது கம்போஸ்ட்டுக்காக மட்டுமே ஒரு கேன் மாதிரி நான் தனியாக வாங்கியிருக்கேன். ஒரு 120 லிட்டர்ஸ் ஒரு பெரிய வாட்டர் பிடிச்சி வைக்கிற ஒரு கேன். இந்த கேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். சைடில் போட்டிருக்கேன், கீழே போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேன் வாங்கி இதில் நம்ம கம்போஸ்ட் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் வச்சு இல்லை இதை விட சின்ன ஒரு தொட்டியில் வச்சுலாம் நான் நிறைய கம்போஸ்ட் பண்ணுறது காட்டியிருக்கேன். அதெல்லாம் அந்தந்த டைமுக்கு நம்ம வந்து செஞ்சுட்டு மகுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாட்டிங் மிக்ஸில் வந்து ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆனால் குப்பைகள் அதிகமாக சேர இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கிடக்கிற வந்து இலைகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். என்னென்ன ஆட் பண்ணலான்ட்டு நான் திருப்பியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு 2 கேனாவது இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கேனாவது வாங்கி வச்சுருங்க. இந்த கேன் வந்து பார்த்திங்கன்னா நான் 550 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பழைய ஜாமான் கடையில் தான் போய் வாங்கினேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது காயலங்கடையோ இல்லை பழைய ஜாமான் கடையோ அவங்க போய் கேட்டு பாருங்கள். இதை விட கூட உங்களுக்கு ரேட்டு கம்மியாக கூட கிடைக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காதீங்க, சுற்றியும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கீழேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, சுற்றியும் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கேன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். கம்போஸ்ட் பின்னுக்கு உகந்ததாக இருக்கும். ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரில்லர் மிஷினில் போடலாம். இல்லைனா நீங்கள் வந்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு கூட நீங்கள் வந்து போடலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் காஞ்ச இலைகளை நான் முதல்ல ஆட் பண்ணிக்கிறேன். என் வீட்டை சுற்றி இருக்கிற மரங்கள், அதுக்கப்புறம் கீழே விழுந்த இலைகள்லாம் எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஃபஸ்ட் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி குப்பை. வீட்டில் வந்து சமைச்சதுக்கப்புறம் இருக்கிற இலைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற காய்கறி தோல்கள், இதெல்லாம் சேகரித்து வச்சுருந்தது. ஸோ அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதேமாதிரி இதுக்கு முன்னாடி நான் கம்போஸ்ட்டுக்காக தனித்தனியாக க்ரோ பேக்கில் நான் வச்சுருந்தேன். அதெல்லாமும் இந்த பெரிய ஒரு கம்போஸ்ட் பின்னில் வந்து நான் கொட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்போஸ்ட் பின் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டியாவது கிளறி விட்டால் போதும். இந்த மாதிரி கிளற சீக்கிரமாகவே கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணணும் நம்ம யோசிக்காமல், இந்த செலவு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு பொக்கிஷமாக வரப்போகுது. ஏன்னா இந்த உரம் தான் இருக்கிறதுலே சிறந்த உரம். எல்லா விதமான சத்துக்களும் இதில் வந்து நம்ம வந்து உள்ளடக்கிறோம். பேப்பர் போடலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர், டீ பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேர்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் வந்து ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு, அதை வந்து அந்த பழைய பாட்டிங் மிக்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக வேர் சுற்றிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேர் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் கூட இதில் நீங்கள் போட்டுடலாம். அந்த வேர்லாம் நல்லா மக்கி அதுவும் திரும்பி நல்லா உரமாக வரும். அதேமாதிரி தேவையில்லாத செடிகள், இப்போ வந்து ஒரு செடி காஞ்சி போயிடுச்சு, எனக்கு வந்து செடி சாகிற மாதிரி இருக்குன்னா அந்த செடிகள்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இலைகள் கீழே உதிர்ந்துருக்கிற இலைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கிளறி விடுறதுக்கான டூல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இந்த டாப் மட்டும் தான் இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த குச்சியில் வந்து ஒரு கட்டுக்கம்பி மாதிரி கட்டி நல்லா இது ஒரு குத்தி கிளறி எடுக்கிறது மாதிரி ஒரு டூலாக நீங்களே மாற்றிடலாம். சிம்பிளாக ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். நீங்கள் பக்கத்தில் ஹார்ட்வேர் ஷாப் போய் பாருங்கள். இது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70லேருந்து ஒரு 100க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் தான். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்போஸ்ட் பின் நம்ம தயாரிக்கிறதுக்கான செலவுன்னு வந்து பார்த்திங்கன்னா 550 ப்ளஸ் ஒரு 18 வச்சுக்கலாம். ஸோ இந்த 550 ப்ளஸ் 80 ருபீஸ்லேயே நமக்கு வந்து தேவையான ஒரு கம்போஸ்ட் பின் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். இது எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்றைக்குமே உங்களை வந்து கைவிட போகிறதே கிடையாது. உங்களுக்கு வந்து எப்பயுமே இதில் வந்து உரங்கள் தயாராகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வெளியில் பெருசாக உரங்கள் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் வந்து கம்போஸ்ட்டுக்காக ஒரு சின்னதாக ஒரு பின், இதை விட ஒரு குட்டி கேனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு கேன் மாதிரி வாங்கி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கம்போஸ்டிங் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா ஆல்ரெடி வந்து 2 வீடியோவில் வந்து என்னென்ன போடலாம் என்னென்ன போடக்கூடாதுட்டு இன்னும் டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு பெரிய தகவல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ எப்போ 2000 வியூஸ்க்கு மேலே ரீச் ஆகுதோ அப்போ நம்ம கார்டனில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதை இந்த ஒரு சீரியஸாக நான் வந்து அடுத்தது நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து ரசிக்கட்டும். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy growing day.